ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உங்களுக்காக உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே இப்படி சத்தம் எங்கள் மத்தியிலே துணிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அல்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக மாத்திரம் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ ஆசீர்வாதம் யாருக்கு என்கிற தலைப்பிலே நாம் இந்நாளிலே தியானிக்க போகிறோம். தேவன் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறது இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. வேதமும் அப்படித்தான் சொல்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் உருவாக்கி இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். நாம் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற 2 தலைப்புகளை மாற்றம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதி. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை இந்த இடத்துல கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று முதல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது சங்கீதம் 115வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நாம் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமோ, யாரெல்லாம் அவருக்கு ஆண்டவராகிய கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் பெரியவர்களாய் இருந்தாலும் சிறியவராய் இருந்தாலும் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்ததினால், ஆண்டவருக்கு பயப்பட்டு நடந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சிலரை நாம் நாளிலே பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதிகளை வாசிக்கலாம். நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த இடத்துல தேவதூதன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தேவதூதன் சொல்லுகிறார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. ஆண்டவர் அநேக நாளாய் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. வயதான காலத்திலே ஆண்டவர் தாம் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார், உன் புத்திரனை நீ மோரியா தேசத்திற்கு போய் அங்கு நான் உனக்கு குறிக்கும் மலையிலே அவனை தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே கூறுகிறார். ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே எழுந்து கழுதையிலே சேணத்தை கட்டி கொண்டு ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு அவன் அந்த மலைக்கு நடந்து போகிறார்.
அந்த வேலைக்காரரை பார்த்து அந்த மலை பக்கத்திலே போன போது இந்த வேலைக்காரரை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் என் குமாரனும் அந்த மலையிலே போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்கிற அந்த வார்த்தையை ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னது, நீ தகுந்த பலியாக பலியிட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கூறினார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவரிடத்துல ஒரு நல்ல விசுவாசம் இருந்ததினாலே ஆபிரகாம் வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிறார், நாங்கள் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று வேலைக்காரரிடத்திலே அவர் கூறுகிறார். அவர்கள் வேலைக்காரர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். ஈசாக்கை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் புறப்பட்ட போது ஈசாக்கு ஆபிரகாமிடத்திலே கேட்கிறார், கத்தி வைத்திருக்கிறீர், விறகு வைத்திருக்கிறீர், ஆனால் பலிக்கு தகனம் செலுத்துவதற்கு ஆடு எங்கே இருக்கிறது என்று அந்த ஈசாக்கு கேட்கிறார். ஏனால் ஈசாக்குக்கு தெரியாது, ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொல்லியிருப்பது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவையான ஆட்டை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று கூறி தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் அந்த இடத்திற்கு போன போது அவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பின்பு ஆண்டவர் தேவதூதன் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் நினைத்திருந்தால் அவன் ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை, பெற வேண்டிய குமாரனை ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவரின் வார்த்தைக்கு சொன்னபடி கேட்காமல் நான் அந்த குமாரனை பலியிட முடியாது என்று ஆபிரகாமால் சொல்லி இருக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் அதை செய்யவில்லை. ஆண்டவருக்கு பயப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவரே நீர் அநேக நாட்கள் கழித்து என் குமாரனை கொடுத்திருக்கிறீர், நான் எப்படி பலியிட முடியும் என்று ஆண்டவரிடத்தில் அவன் எதிர்த்து பேசவில்லை. ஆண்டவர் சொன்ன போது அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். தேவனுக்கு பயந்ததினாலே தான் அந்த 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிடுகிறேன் என்று ஆண்டவர் நாளில் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததினாலே அவன் மட்டுமல்ல, அவனுக்குள் ஒரு சந்ததி எல்லாவற்றையும் உன் சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு உரியது என்று நாம் எல்லாரும் சொல்லுகிறோம். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்து நடந்தது போல நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? அப்படி நாம் பயந்து நடப்போமானால் நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஆபிரகாமை சந்ததியாகிய ஈசாக்கை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். கர்த்தரின் எஜமானை, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், சீமானா இருக்கிறார், அவன் சீமானா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவன் சீமானா இருக்கிறான் என்று ஆபிரகாமினுடைய வேலை ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போன்று நீங்கள் ஆதியாகம 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததை பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன் பூமி தாங்கக்கூடாது இருந்ததா? அவனுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பூமி தாங்கக்கூடாதபடிக்கு அவனுடைய ஆஸ்தி மிகவும் அதிகமாய் இருக்கும்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஏன் அவனை ஆசீர்வதித்தார்? அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். அதனால
தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஈசாக்கையும் அவருடைய மகனாகிய ஈசாக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவரது தேசத்திலே விதை விதைத்தான். ஆண்டவர் அதை 100 மடங்கு அதை பலனளித்தார் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அதே 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாக பில்கோலும் கேராரிலிருந்து வந்தார்கள். 28 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஈசாக்கோடு போராடினார்கள். அந்த இடத்திலே அதை கட்டுவதற்கு, அதை தோண்டுவதற்கு அந்த அமலேக்கு எல்லாரும் அவனோடு கூட போராடினார்கள். ஆனால் இப்பொழுது வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அபிமெலேக்கும் அவன் சிநேகிதரும் சேனாதிபதியும் அவனை கேராரிலே அவனை தேடி வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியில் உள்ளவராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிராய் இருந்த அவன் கூட, ஈசாக்குக்கு எதிராய் இருந்த அந்த அபிமெலேக்கும் அவன் சிநேகிதரும் கூட அவனை பார்த்து தெரிந்து கொண்டார்கள், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆபிரகாமிடம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் ஜாதிகளை, உனக்குள் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதையும் அன்றே ஆபிரகாமிடத்திலே வாக்கு பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சந்ததியிலே வந்த நம்மாமும் அதே ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனை சீமானால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியுமானால் நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே வாழ நாம் கற்றுக்கொள்வோமானால் நாம் உண்மையிலேயே ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறாரோ அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனோட அவர் ஒரு நாளும் வேதனையை கூட்டாத தேவன். அதனால் ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் வாழ்ந்தால் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு நபரை கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரம் 18வது வசனம். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். இதுல யோசேப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு இதில் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல மனிதனாக இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் சகோதரர்கள் அவனை கொடுமைப்படுத்தினது உண்மைதான். அவன் சகோதரர்கள் அவனை தகப்பனிடத்திலே இறந்து போனான் என்று பொய் சொல்லி அவனை விற்று போட்டது உண்மைதான். அவன் போத்திபார் வீட்டிலே போய் அவன் அந்த இடத்திலே கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறான். அவன் சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வகை தேடினவர்கள் இப்பொழுது அங்கு வந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே ஆகாரத்தை கேட்பதற்காக யோசேப்பை தேடி வந்திருக்கிறார்கள்.
அவர்களிடத்திலே யோசேப்பு சொல்லுகிறான், நான் நினைச்சா யோசேப்பு நினைத்திருந்தால் அவர்கள் சகோதரர்கள் அவனை படுத்தின கொடுமைக்கு சகோதரர்கள் அவனுக்கு செய்ததை அந்த யோசேப்பு நினைத்து பார்த்திருந்தால் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல் கூட அவர்களை வெறுமையாய் திருப்பி அனுப்பி இருக்க யோசேப்பினால் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு என்ன நினைக்கிறானோ அது மாத்திரம்தான் அந்த தேசத்திலே நடக்கும். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், அதனால நான் உங்களை ஒன்று செய்ய மாட்டேன், உங்க உயிரோடே காப்பேன் என்று அந்த பென்யமீனை அந்த சிறையிலே அடைத்து அந்த சகோதரர்களை சிறையிலே வைத்து விட்ட பின்பு அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்ததனால தான் ஆண்டவர் அவனை அந்த தேசத்திலே மேன்மைப்படுத்தினார். அவன் தன் சகோதரரை காப்பாற்றினான். அவன் மேன்மைப்படுத்தினதினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள அந்த யோசேப்பு நினைக்கவில்லை. தன் சகோதரர், தன் தகப்பன் எல்லாரையும் அழைத்து அந்த தேசத்திலே வைத்து அவர்களையும் காப்பாற்றினான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே தேவன் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் தன் குடும்பத்தையும் சேர்த்து அந்த ஆசீர்வாதத்திலே காப்பாற்றுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25வது வசனத்துல, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை அவன் தேவனுக்கு பயந்து நடந்து தன் தகப்பனையும் அவனுடைய சகோதரர்களையும் அவன் காப்பாற்றினதினாலே அவன் தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அவன் தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சின்ன வயதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே தன் தகப்பனுக்கும் ஆண்டவருக்கும் அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இந்த யோசேப்பு இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை குழியிலே தூக்கி போடுவதற்கு அவர்கள் சகோதரர்கள் சொன்னபோது கூட அங்கே தேவனுடைய சித்தத்தை அவருடைய சகோதரில் ஒருவனாகிய ரூபன் அதை நிறைவேற்றுகிறான். ஆண்டவருடைய சித்தத்தை அந்த இடத்திலே ரூபனும் யூதாவும் நிறைவேற்றுகிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவன் சகோதரர் எல்லாரும் அவனை பகைத்தது உண்மைதான். சகோதரர் எல்லாரும் அவனை தூக்கி போட்டு அவனை கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்த போது ஆண்டவருடைய சித்தத்தை அந்த ரூபன் புரிந்து கொண்டு அவனுக்கு அறியாமலேயே தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்திலே அவன் நிறைவேற்றுகிறான். அவனை கொல்ல வேண்டாம், இதை தூக்கி போட்டு விடலாம் என்று எல்லாரும் அந்த குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். இரண்டாவதாக யூதா தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். அவனை விற்று விடலாம், 20 வெள்ளி காசுக்கு அவர்களிடத்தை விற்று இஸ்மவேலருக்கு விற்று போட்டு விடலாம் என்று அந்த யூதா ஆலோசனை கூறுகிறார். ஹல்லேலூயா. எப்படியோ தேவனுடைய சித்தத்தை அந்த ரூபனும் யூதாவும் அந்த இடத்துல நிறைவேற்றி முடிக்கிறார்கள். இதனாலே அந்த யோசேப்பு இஸ்மவேலருக்கு விற்று போடப்பட்டு இஸ்மவேலரிடத்தில் இருந்து போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் கைதியாக போய்விடுகிறார், வேலைக்காரனாக அங்கு போகிறார். ஆனால் அந்த இடத்திலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் அந்த யோசேப்பு இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே தான் அந்த இடத்திலேயே கூட ஆண்டவன் சொல்லுகிறார், போத்திபாரின் மனைவிடத்தில் சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி,
ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்திலே தேவனுக்கு பயந்து நடக்கிறதை நாம் அந்த இடத்திலேயே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. யாரும் அந்த இடத்திலே இல்லைதான். போத்திபாருடைய மனைவியும் யோசேப்பு தான் அங்கே இருக்கிறார்கள். அவனால் பாவம் செய்திருக்க முடியும். ஆனால் அவன் நன்கு அறிந்திருக்கிறான், தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு நல்ல அறிவு அந்த யோசேப்புக்கு இருந்ததினாலே, அவன் தேவனுக்கு பயந்து இருந்ததினாலே அந்த இடத்திலே இருந்தது பாவத்துக்கு விலகி ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அவன் தன்னை காப்பாற்றி கொண்டான். அவன் அந்த காப்பாற்றி கொண்டதினாலே அவன் அந்த இடத்திலே தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அவனுக்கு சில துன்பங்கள் வந்தது உண்மை. அவன் தேவனுக்கு பயந்து நடந்தது உண்மைதான். அவன் நன்றாகத்தான் இருந்தான். ஆனால் சில துன்பங்களை அவன் அந்த இடத்திலே சந்திக்க வேண்டியது இருந்தது. தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே சில நேரங்களிலே நாமும் கூட சில துன்பங்களை, சில தண்டனைகளை பெறுவது போல இருக்கலாம். அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். அவன் தேவனுக்கு பயந்துதானே அப்படி செய்தான். ஏன் அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட வேண்டும்? அதுவும் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலை சென்றிருக்காவிட்டால் அந்த ராஜாவிடத்திலே அவன் சொப்பனத்தை காணும் போது அவனால் எடுத்து சொல்லி இருக்க முடியாது. சிறைச்சாலையிலே ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுவான் என்கிற அந்த வார்த்தையை அங்க சொல்லி இருக்க முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவர் அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்கு கொண்டு போய் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் சில நேரங்களில் நாமும் துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லா இடத்திலும் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவருக்காய், ஆண்டவருக்கு பயத்தோடு கூட அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் நாம் இருப்போமானால், நாம் ஒருவேளை கஷ்டத்தின் பாதையை கடந்து போனாலும் அதை பார்க்கிற ஆண்டவர், அவர் குறித்த வேலை வரும்போது ஆண்டவர் அவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்போமானால் நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு மனிதர் யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான், பொல்லாதவைகளை பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அப்படி பயந்தவனாய் இருந்ததினால தான் ஆண்டவர் பிற்காலத்தில் அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தினார் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய மனைவி அவனை தூஷித்தது உண்மை. அவனுடைய மனைவிகள் தூஷித்தார்கள். ஆடுகள், மாடுகள், பிள்ளை, ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அவன் நண்பர்களால் துன்பப்படுத்தப்பட்டான். ஆனாலும் ஒரு நாள் கூட அவன் தேவனை தூசிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தன் தேவனை மகிமை மட்டுமே படுத்தினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தேவனை ஒரு நாளும் தூசிக்கவில்லை. தேவனுக்கு பயந்து நடந்தான். அதனாலே தான் அவன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் இழந்த எல்லாவற்றுக்கும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். அந்த யோபு தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கஷ்டத்தின் பாதையிலே போன போது கூட அவன் தேவனை ஒரு நாளும் தூசிக்கவில்லை. தேவன் அவனை ஒரு நாளும் தேவனை விட்டு அவன் விலகவில்லை. அவன் அறிந்திருந்தான் தேவன் தம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை. அந்த யோபு அறிந்திருந்ததினாலே அவன் மனைவி தூஷித்த போதும், எல்லாவற்றையும் அவன் உலகத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போய் நின்ற போது கூட அவன் ஆண்டவரை தூசிக்காமல் ஆண்டவருக்கு பயந்து நடந்ததினாலே தான் ஆண்டவர் அவனை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்கிறது,
நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் முரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் தீமையை வெறுக்கிறவர்களால் நாம் இருப்போமானால் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நாம் வெறுக்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. நாம் தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தீமையை, உலகத்தில் இருக்கிற தீமையை நாம் வெறுப்போமானால் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒரு சபையில நடந்தபோது அந்த போதகரை தன்னுடைய கன்வென்ஷன் கூட்டத்திலே பேசுவதற்காக அழைத்திருந்தார். அந்த போதகர் வந்தார். அவர்கள் கன்வென்ஷன் கூட்டம் முடித்த போது அந்த சபையில இருந்த விசுவாசி ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கு அந்த போதகரை சாப்பிடுவதற்கு அழைத்தார்கள். எனவே அந்த போதகரும் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரரும் இருவருமாக வண்டி எடுத்துக்கொண்டு அந்த நபர் விசுவாசியினுடைய வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக போனார்கள். அவர்கள் வண்டியை போய் நிறுத்தின போது அவர்கள் வீட்டிற்கு சற்று எதிர்த்தால் ஒரு 4 மாடுகள் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள். இதை அந்த போதகர் நின்று பார்த்து கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த மாடுகளுக்கு என்ன ஆனதோ திடீரென்று ஓடி வந்து அந்த போதகருடைய பின்னால் தன்னுடைய உடம்பை சற்று உரசி விட்டு அந்த மாடு சென்று விட்டது. அந்த மாடு எல்லாம் ஃபுல் எப்படி இருந்திருக்கும், சாக்கடை தண்ணீரை இருந்ததுனால சாக்கடையும் சாணியுமாக அந்த மாடு இருந்தது. இந்த போதகர் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தார். அதனால இந்த மாடு பின்னாடி உரசி விட்டு போனதுனால அவருடைய பின் பகுதி முழுவதும் ஒரே சகதியாக இருந்தது. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த போதகருக்கு வயிறு பசி தாங்க முடியவில்லை. அந்த உள்ளே இருந்த அந்த விசுவாசி உள்ள சாப்பிட வாங்க என்று அந்த போதகரை அழைத்தார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போனவர் வயிறு பசி தாங்க முடியாததால கூட வந்த போதகரை விட்டு வேகமாக உள்ளே ஓடிவிட்டார். அவர் சாப்பிடுவதற்கு சென்று விட்டார். இவர் அழைத்து கொண்டு போன போதகர் வெளியே நின்று கொண்டிருந்தார். அந்த விசுவாசி அவர்களும் கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள், உள்ளே வாங்கன்னு. ஆனா இவரால் போக முடியாது, இவரால் சொல்லவும் முடியவில்லை. இவர் நான் வருகிறேன் என்று சொன்னார். சற்று நேரம் கழித்து அந்த விசுவாசி புரிந்து கொண்டார். திரும்பி பார்த்தபோது அவர் பின்புறமாக சொட்டாக அந்த சாணி வடிந்து கொண்டே இருந்ததாம். இவரால் உள்ளே போய் அந்த உணவை சாப்பிட முடியவில்லை. அவர்கள் வீட்டுக்குள்ளாய் அந்த ஊழியக்காரரால் போக முடியவில்லை. அதன் பின்பு அவர் வீட்டில் இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து வெளியிலே நின்று மாற்றி விட்டு அதற்கு பின்பு ஒரு வீட்டுக்குள்ளே போனாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளாய் அந்த போதகர் போய் சாப்பிடுவதற்கு கூட அவரிலே அசுத்தம் இருந்ததினாலே, அந்த சாணி போன்ற சாக்கடைகள் இருந்ததினாலே அந்த போதகரால் அந்த வீட்டுக்குள்ளாக கூட போக முடியவில்லை. நாம் தீமையை வெறுக்காவிட்டால், அந்த பெருமையோடு கூட, அந்த இச்சையோடு கூட, தீய வழியோடு கூட, புரட்டு வாயோடு கூட நாமும் போய் நிற்போமானால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளால் நம்மால் போக முடியாது. நாம் வெளியிலே தான் நிற்க வேண்டும். அந்த தீமையை நாம் இப்பொழுதே வெறுக்க கற்றுக்கொள்வோமானால் நாம் நிச்சயம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போய் ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயரிலே வாசிக்கிறோம், மோசேயிடம் வெறுக்க வேண்டியதை மோசே வெறுத்தான். பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க எபிரேயர் 12 போய்
வாசித்து பாருங்கள். அவன் தன் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை அவன் சொல்லுவதை அவன் வெறுத்தான். தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தான் அவன் தெரிந்து கொண்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்தால் மட்டும்தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் அசுத்தத்தை சுமந்து கொண்டு நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களால் நம்மால் வாழ முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவர் ஆள முடியாது. ஆகவே நாம் தீமையை வெறுத்து, தேவையில்லாத அசுத்தங்களை வெறுத்து நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. 2வதாக மல்கியா எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 3:10. தசம பாகம் கொடுக்கிறவர்களுக்கு தெய்வ ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமர் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனவென்று அதனால் சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, தசம பாகம் யாரெல்லாம் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10ல் 1 பங்கை நாம் தேவனுக்கு உரியது, அது கர்த்தருக்கு உரியதை நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துவோமானால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் சாலேமின் ராஜா, சமாதான பிரபு, அவருக்கு அவன் தசமபாகங்களை செலுத்தினான் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு தசமபாகம் செலுத்தினதினாலே ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு தேவனுக்கு தசம பாகம் செலுத்தினான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபும் கூட தேவனோடு பொருத்தனை பண்ணிக் கொள்ளுகிறான். நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று. ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் தருகிறாரோ எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று அவன் தேவனோடு பொருத்தனை பண்ணிக் கொள்ளுகிறான். இந்த யாக்கோபை தான் தேவன் ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவன் 10 முறை சம்பளத்தை மாற்றினான். அந்த லாபம் 10 முறை சம்பளத்தை மாற்றின போதும் ஆனால் தீங்கு ஒன்று செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் சம்பளத்தை மாற்றி பார்த்தார். புள்ளி உள்ளவைகள், கலப்பு நிறம் உள்ளவைகள் என மாற்றி அவன் சொன்ன போது கூட தேவன் யாக்கோபோடே கூட இருந்தார். ஏனென்றால் யாக்கோபு தேவனோடு பொருத்தனை பண்ணி இருக்கிறார். நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று ஆண்டவருடன் பொருத்தனை பண்ணி இருந்ததினாலே அவனுக்கு தீங்கு செய்ய அந்த லாபானால் முடியவில்லை. அவன் மாற்றிதான் பார்த்தான். அவனை எப்படியாகிலும் ஆசீர்வதிக்க விடாமல் இருப்பதற்கு அவன் மாற்றி செய்து பார்த்தான். ஆனால் ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்ததினாலே அவனை ஒரு தீங்கும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தசம பாகம் கர்த்தருடையது, அதை கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். அது பரிசுத்தம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அது பரிசுத்தம் உள்ளது, தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்தமானதை, தேவனுக்குரியதை நாம் ஒரு நாளும் அனுபவிக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் ஒரு பங்கை நாம் ஆண்டவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது கர்த்தருக்கே உரியது. அதை பண்டக சாலையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாம் மல்கியாவிலே வாசித்தோம். ஆலயத்திலே கொண்டு அதை சேர்க்க வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடமை. அதை செய்யாவிட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து
பார்ப்பீர்களே ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கிற விளைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை அவர்கள் பிரித்து எடுத்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் விதைக்கிற நிலத்திலே விதைக்கிற எதுவா இருந்தாலும், நீங்கள் வயலிலே விளைவிக்கிற எதுவா இருந்தாலும் அதிலே நீங்கள் தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தோட்டத்திலே விதைக்கிற எதுவா இருந்தாலும், இல்லாவிட்டால் நீங்கள் வீடுகளிலே தோட்டங்கள் வைத்திருந்தாலும் அதிலே விளைகிற எது பொருளாய் இருந்தாலும் முதற் பலனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நீங்க வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்ததை பூரணமாய் பரிபூரணமாய் அந்த தசம பாகத்தை கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 2:31-5. இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வளத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க நிலத்துல விளைஞ்ச தானியங்கள், திராட்சரசங்கள், எண்ணெய், தேன், நிலத்தின் எல்லாவற்றிலும் முதல் பலனை திரளாய் கொண்டு வந்து ஆண்டோடைய சமூகத்திலே பரிபூரணமாய் தசம பாகத்தை செலுத்தினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அதற்கு அடுத்த வசனத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அந்த தசம பாகத்தை அவர்கள் குவியலாக வைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக அவர்கள் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அதே அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். ஹல்லேலூயா. இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எப்பொழுது தங்களை விளைந்த முதற் பலனை தசம பாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே குவியலாய் வைக்க தொடங்கினார்களோ அப்பொழுது அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அவர்கள் மிச்சமும் எடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் நமக்குரியதில், ஆண்டவர் நமக்கு கொடுத்ததில் 10ல் 1 பங்கை ஆண்டவருக்குரியது. அதை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி ஆண்டவருக்கு நாம் கொடுப்போமானால் நாம் திருப்தியாய் சாப்பிட்டு மிச்சமும் எடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி தசம பாகத்தை ஆண்டவருக்குரியதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்காவிட்டால் ஆண்டவரிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது, தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததில் எடுத்த தசம பாகத்தை பொக்கிஷ சாலையில கொண்டு வந்து பொக்கிஷ அறைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் கூட ஆபிரகாம் ஆண்டவருக்கு தசம பாகம் செலுத்தினான். யாக்கோபு ஆண்டவருக்கு தசம பாகம் செலுத்தினான். மல்கியாவிலே வாசித்தோம், நம் தசம பாகங்களை கொடுக்கும் போது அவர் தம் பண்டக சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது, நீங்க சிறியதாய் இருந்தாலும் அதுல 1 பங்கு அது ஆண்டவருக்கே உரியது. அதை நாம் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அதை பண்டக சாலையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் குவியலாக வைத்த போது அதன் பிறகுதான் எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலையை ஆயத்தம் பண்ண சொன்னான். அவங்க குவியலாக கொண்டு வந்த தசமபாகத்தை வைக்கதை பார்த்தபோது அந்த எசேக்கியா ஆலயத்திலே ஒரு பண்டக சாலையை அதற்காகவே அவன் நேமிக்கிறதை நாம் அங்க பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுல 10ல் 1 பாகத்தை நாம் கண்டிப்பாக ஆலயத்தின் பண்டக சாலையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்காவிட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா.
உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமோ அவர்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அங்கே இருக்கிற பிரதானிகள், அங்கே உள்ளவர்கள், அவரிடத்தில் ஏதாவது குற்றம் காண முடியுமா, அவரிடத்தில் குற்றம் சுமத்த முடியுமா என்று தானியேலை பார்த்தபோது அவர்களால் குற்றம் முகாந்திரம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. குற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்க கூடாது இருந்தது. ஏனென்றால் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்ததினாலே அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். அவனை வேத விஷயத்திலே தவிர மற்ற எந்த விஷயத்திலும் அவனிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை அவன் ராஜாவிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். உம்மை மாத்திரம் அவன் பார்க்கணும், மற்ற யாரையும் பார்த்தா, மற்ற யாரையும் நோக்கி கூப்பிட்டா அவனை சிங்கக்கவியிலே தூக்கி போட வேண்டும் என்று அவள் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு ராஜா ஒத்துக்கொள்கிறார். இதனால் தானியேல் சிங்கக்கவியிலே தூக்கி போடப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்ததினால அவன் இந்த இடத்திலே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் சில நேரங்களிலே சில இடங்களிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் சில துன்பங்களை சந்திக்க நேரலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் சிங்கக்கவியிலே தூக்கி போட்ட போது கூட அவனுக்கு தேவ தூதன் வந்து அவனை காப்பாற்றினார் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்ததினாலே தேவ தூதனே அவன் தன்னை காப்பாற்றுவதற்கு, தானியேலை காப்பாற்றுவதற்கு தேவ தூதனே அந்த சிங்கக்கவிக்குள்ளாய் வருகிறார். சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ராஜா சிங்கக்கவியின் பக்கத்தில் வந்து இப்படி சொல்லுகிறார். இந்த வசனத்திலே பாருங்கள், 22வது வசனம். அதென்னவென்றால் அவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறார், ராஜா சொல்லுகிறார், சிங்கக்கவியை நீ எப்படி காப்பாற்றப்பட்டாய்? சிங்கம் உன்னை ஒன்றும் செய்யலையே, நீ எப்படி காப்பாற்றப்பட்டாய் என்று கேட்டபோது அந்த தானியேல் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் குற்றமில்லாதவனாய், உண்மை உள்ளவனாய், ஆண்டவருக்கு முன்பாக குற்றமில்லாதவனாய் இருந்ததினாலே தான் ஆண்டவர் சிங்கக்கவியிலே என்னை காப்பாற்றினார் என்று அந்த தானியேல் ராஜாவிடத்திலே சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்ததினாலே தான் அந்த தேசத்திலே அவன் காப்பாற்றப்பட்டான், உயர்த்தப்பட்டான். நீங்களும் கூட உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீ என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுக்கு மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் அவனோடு கூட பேசுகிறேன் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். மிரியாம் அவனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் பேசின போது ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், அவன் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன், அவனுக்கு மறைவான ஒண்ணு வைக்கல, அவன் மறைமுகமான அவனிடத்துல மறைப்பொருளா ஒண்ணும் பேசல, முகமுகமா அந்த மோசையோடு கூட நான் பேசி இருக்கிறேன். நீ எப்படி இப்படி அவனுக்கு விரோதமா பயம் இல்லாமல் இப்படி பேசுகிறது என்ன என்று அந்த மிரியாம் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் அவன் இருந்தபடியினாலே தான் பெரிய பொறுப்பை ஆண்டவர் அவனுடைய கரத்திலே கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு பெரிய பொறுப்பு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரின் இடத்திலே மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய வாக்கு தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு மோசே இடத்தில் இருந்தது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் உண்மை
உள்ளவனாய் இருந்ததினாலே தான் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்போமானால் தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்ததில் ஆண்டவருக்கு 10% தசம பாகமாக ஆண்டவருக்கு நாம் கொடுப்போமானால் ஆண்டவரிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று கருதி இந்த நல்ல ஊழியத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை, ஆண்டவரின் நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் அந்த நல்ல பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதையை மாத்திரம் உங்களிடத்துல சொல்லுகிறேன். ஒரு வீட்டில் ஒரு 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 பெண் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உடம்பு சரியில்லாதனால அவர்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அந்த அந்த பெண் குழந்தை அவர்களுடைய வேலையை அந்த பெண் குழந்தை போய் அவர்களுடைய வீட்டிலே போய் செய்து கொண்டு வந்தாள். அந்த வீட்டில் அந்த உள்ள எஜமானி அவர்கள் அந்த சின்ன குழந்தையை அவர்கள் சின்ன தவறு செய்தால் கூட, சிறிது லேட்டாகி அந்த வீட்டுக்கு வேலைக்கு போய்விட்டால் கூட அடித்து விடுவார்கள். ஆனால் அந்த 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 பெண் எதையும் பொருட்படுத்தவில்லை. ஆண்டவர் தனக்கு கொடுத்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக உத்தமமாய் உண்மையாய் அந்த இடத்திலே தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வந்தார். குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது அடிக்கடி அந்த அந்த எஜமானி இவர்களை அடித்து விடுவாள் இந்த பெண்ணை. ஆனால் அந்த பெண் எதையும் வாய் திறந்து எதுவும் அந்த எஜமானியை எதிர்த்து பேசுவதில்லை. தன் வீட்டிலே வந்து தன்னுடைய அம்மாவிடத்திலே சொல்லுவாள். இருவருமாக சேர்ந்து அந்த எஜமானிக்காக ஜெபிப்பார்கள். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். ஒரு நாளும் அந்த எஜமானியை குறித்து அந்த பெண், அந்த சின்ன குழந்தை தான், ஆனால் அந்த பெண் ஒரு நாளும் குறை சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய பாதத்திலே மாத்திரம் எஜமானியை ரட்சிக்க வேண்டும், எப்படியாகிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் அவள் ஜெபித்து கொண்டே இருந்தார். அவள் தாய் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை போகும்போது அந்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புவாங்க, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ உண்மையா அந்த இடத்துல நீ வேலை செய்யி, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நீ எப்படினாலும் அந்த அந்த அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அந்த பெண்ணும் அதன்படியே அந்த எஜமானிக்கு கீழ்ப்படிந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வந்தார். குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது அந்த எஜமானி மிகவும் சுகவீனமாய் அவர்கள் படுத்து விட்ட போது இந்த இந்த பெண் தன்னுடைய ஊழியத்தை அந்த இடத்திலே செய்ய ஆரம்பித்தார். அந்த எஜமானிடத்திலே போய், நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் நீங்கள் ஒரு நாளும் நான் ஆலயத்துக்கு சென்றதை பார்க்கவில்லை, ஒரு நாளும் வேதம் வாசித்ததை நான் பார்க்கவில்லை. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று அந்த அந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் அவள் அந்த எஜமானிக்கு தன்னுடைய ஊழியத்தை, ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையா அந்த இடத்துல அந்த எஜமானிக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அந்த எஜமானிக்கு உண்மையா ஊழியம் செய்தார். அதனால் அந்த அந்த எஜமானி ரட்சிக்கப்பட்டார். அந்த எஜமானி ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வருவதற்கு இந்த மகள் கூப்பிட்ட போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். குடும்பமாய் ஆலயத்திற்கு வந்தார்கள். குடும்பமாய் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை அவர்களும் சேர்ந்து மகிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள், அந்த எஜமானி புரிந்து கொண்டாள், இவள் இந்த பெண் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவள், அவள் உண்மை உள்ளவளாய் இருந்தனால தான். ஆனால் எத்தனை முறை அவளை துன்பப்படுத்தினாலும் அவளை எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாள் என்பதை அந்த எஜமானி புரிந்து கொண்டார். அவர்கள் அந்த மகளுக்கு பிறந்த நாள் வந்தபோது அவர்கள் அந்த
அந்த பெண்ணுக்கு வெகுமதியாக சிலவற்றை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பமாய் முடிவு செய்து அவர்கள் ஒரு பத்திரத்தை அவருடைய பெண்ணுடைய கையிலே கொடுத்தார்கள். அதை வாங்க அவள் யோசித்த போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழிய செய்து அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கும் போது இந்த ஒரு வீட்டை உங்களுக்காக நான் பரிசாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த எஜமானி அந்த வேலைக்கார அந்த பொண்ணுக்கு அந்த அவர்கள் வாங்கி இருந்த ஒரு வீட்டை அவளுக்கு பரிசாக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே ஒரு உண்மை உள்ளவளாய் அந்த இடத்திலே வேலை செய்த அந்த வேலைக்காரியை அதுவரைக்கும் இருந்த அந்த பெண்ணை தன்னுடைய மகளாக அந்த எஜமானி அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நாம கூட உலகத்திலேயே உண்மையா இருக்கிற ஒருவருக்கு அந்த எஜமானி ஒரு பரிசாக ஒரு ஆசீர்வாதமாக அந்த வீட்டை கொடுக்க முடியுமானால் நாம் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்போது ஆண்டவர் தந்த ஊழியத்தை உண்மை உள்ளவர்கள் என்று கருதி நமக்கு தந்திருக்கிறாரே, இந்த கனமான ஊழியத்தை நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் செய்வோமானால் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்போதும் இருக்க வேண்டும். தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாருக்கு ஆசீர்வாதம் இல்லை என்கிற ஒரு வசனத்தை காட்டிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அதில் ஏசாவை பற்றி சொல்லி இருக்கிறது. அவன் வேசிக்கள்ளனாய், அவன் சீர்கெட்டவனாய், ஆண்டவர் கொடுத்த ஈவை சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போடுகிறவனாய் அவன் இருந்ததினாலே பின் நாட்களிலே அவன் கண்ணீர் வடித்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாமும் வேசிக்கள்ளராய் சீர்கெட்டவர்களாய் ஆண்டவர் கொடுத்ததை நாம் விற்று போடுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் பின் நாட்களில் நாம் கண்ணீர் வடித்தால் கூட ஆண்டவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் சீர்கெட்ட பிள்ளைகளைப் போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவை அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவனுக்கு கொடுத்த கனமான ஊழியத்தின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை வீணடிப்போமானால் அதை விற்று போடுவோமானால் பின் நாட்களிலே நீங்கள் கண்ணீர் வடித்தால் கூட ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை பார்ப்பீர்களேயானால் அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டதினாலே ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தை நாம் நிறைவேற்றாமல் ஆண்டவருக்கு பயந்து நடக்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதவர்களாய் சீர்கெட்டவர்களாய் வேசிக்கள்ளராய் ஆண்டவர் கொடுத்ததை விற்று போடுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம்மையும் வெறுக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கண்ணீர் வடித்தாலும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கொள்ளலாம். முதலாவது எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் தசம பாகத்தை கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் அநேகம் இருக்கிறது. நீங்கள் வசனத்தை வீசிட்டு வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கூட கண்களை மூடி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? மோசேயை போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரா? என் வீட்டிலே எங்கு உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? நம் வீட்டில் முதற் பலனை நாம் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? நம் வயல்களிலே விளைந்ததை முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தானியங்களிலும் திராட்சரசங்களிலும் எண்ணெயிலும் வயலிலே விளைந்த எல்லாவற்றிலும் முதற் பலனை தசம பாகத்தை குவியல் குவியலாக ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் திருப்தி அடைந்தார்களே, அவர்கள் மிச்சமும் எடுத்தார்களே. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா?
அமைக்கை குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. நீங்கள் அப்படி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரே. எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட சொல்வீங்களா? ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நான் உமக்கு பயந்து நடக்கிறவராய், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆபிரகாம் உமக்கு பயந்து நடந்தானே ஆண்டவரே. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று அந்த தூதன் ஆபிரகாமோடு சொன்னாரே. உங்களையும் என்னையும் பார்த்து நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா? ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து சொல்லுங்க. நான் இன்னையில இருந்த ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவராய், உமக்கு கீழ்ப்படுகிறவராய், உண்மையுள்ளவராய் என்னை மாற்றுங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவான் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவர், நாங்கள் சீர்கெட்டவர்களாய் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் போய்விடக் கூடாதுப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஒரு விஷயம் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஓ ஹalleluya. எல்லாரும் கூட வாயை திறந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதற்கு அப்பா நாங்களே தடையா இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களா ஆண்டவரே, உமக்கென்று கொடுக்கிறவர்களாய், உமக்குரியதை நாங்கள் உமக்கே கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்க சமூகத்திற்கு ஆண்டவரே பயப்படுகிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க உண்மை உள்ளவங்க நினைச்சு ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறேப்பா. அதை நாங்க உண்மையா செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி இருப்போமா? எங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை எங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கூட கேட்பீங்களா? ஹalleluya ஹalleluya. நீங்க வேதத்திலே வாசிப்பீங்களே, ஆனா யாக்கோபு அந்நிய தெய்வத்தை அவன் கர்வாலி மரத்தடியிலே அவன் புதைத்து போட்ட போது தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நம்ம வீட்டிலே இருக்கிற தேவையில்லாததை, அந்நியதை, அந்நிய தேவர்களுடையதை நாம் தூர எடுத்து எறிவோமானால், தேவையில்லாத அசுத்தத்தை நாம் தூர விட்டு எறிவோமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya. எல்லாரும் கூட சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட வாயை திறந்து ஆண்டவரே தீமையை வெறுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமில்லாததை எங்க வீட்டிலே இருக்குமானால் அதை தூக்கி எறிவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பதான் ஆண்டவர் உள்ளே வந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உள்ளே வர முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொன்னாரே. அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளாய் வர வேண்டுமானால் அங்கே தீமையை வெறுத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமானால் அதை புதைத்து போட வேண்டும். ஹalleluya. Thank you master. இயேசுவே யாக்கோபு அதை கர்வாலி மரத்தடியிலே அவன் புதைத்து போட்டபோது தேவன் அவனோடு கூட பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க வீட்டில போய் வாசித்து பாருங்கள். நீங்க அப்படி இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஓ ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் கூட வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிப்பதற்கு நீங்க வழி சொல்லி கொடுத்தீங்கப்பா. நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த யாக்கோபை போல ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுவீங்களா? தசம பாகத்தை நாங்க கொடுப்போம் ஆண்டவரே. கர்த்தருக்குரியதை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்துவோம்ப்பா. கர்த்தருக்குரியதை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்துவோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் இங்க வயலிலே விளைவிக்கிறதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஹalleluya. நீங்க குறைய சம்பளம் வாங்கினாலும் அதுல ஒரு பங்கு கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கே உரியது, அது பரிசுத்தமானது. நீங்க அதை கர்த்தருக்கு செலுத்திதான் ஆக வேண்டும். ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுவீங்களா? இந்த எல்லாரும் எழுப்பிட இருக்கிற நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அதுல கொடுக்க வேண்டியதை கொடுப்பேப்பா. அது பாஸ்டருக்கு இல்ல, அது நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள். அது கர்த்தருக்கே
நீங்க கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுக்கிறீங்களா? உங்களை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கீங்களா? 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுக்கீங்களா? ஆண்டவருக்கு கொடுப்பீங்க. நானா ஆண்டவர் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் வானத்தின் பலகணியை உங்களுக்கு நேராக திறந்து வைப்பார். வானத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். நீங்க கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்குரியதை நீங்க அனுபவிப்பீர்களானால் அது சாபமாக மாறிவிடும். அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாளை கீழ்ப்படுவீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா? ஆண்டவரே, உமக்கு பயப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பயப்படணும்ப்பா. உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் பார்க்கிறீர் என்கிற அந்த பயம் எனக்கு இருக்கணும்ப்பா. ஆண்டவருடைய கருத்துல கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய கருத்துல அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவை இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உம்முடைய விருப்பம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய விருப்பமாய் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படாதவர்களாய் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போய்விடக் கூடாதுப்பா. உமக்கு பயந்து நடந்து உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்து உமக்குரியதை நாங்கள் உமக்கன்று கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே, எது கர்த்தருக்குரியது என்பதை. நாங்கள் எந்த விஷயத்துல நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து கேட்டு அதை புரிந்து கொண்டு இந்த கனமான ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னீரே. உனக்குள் உன் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னீரே. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்று அந்த உலகத்திலே அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்தனர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.